ஸ்ரீரங்கத்தில் வாக்குப்பதிவு அமைதியாக முடிவடைந்தது. இதனைத் தொடர்ந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் விஜயகோபால். ஸ்ரீரங்கம் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு துவங்கியது. ஆரம்பித்த உடனேயே மக்கள் கூட்டம் கூட்டமாக அலையலையாக வந்து வாக்களித்தனர், ஆர்வமுடன் வாக்களித்தனர். இதன் காரணமாக இன்று மாலை வாக்களித்த வாக்குப்பதிவு என்பது 76.89% இருக்கிறது. இது 6 மணி நிலவரத்தை பார்க்கும்பொழுது இது 82% அதிகமாக வாக்குப்பதிவுகள் ஆயிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. தற்போது வாக்குப்பதிவு என்பது முடிவடைந்த நிலையில் இங்கு தேர்தல் முகவர்கள் முன்னிலையில் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் அனைத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு அவை அனைத்தும் பாதுகாப்பாக துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புடன் அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறவிருக்கும் மதுரை சாலையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் அனுப்பி வைக்கப்படுகின்றன. அங்கு ஸ்ட்ராங் ரூம் என்ற பாதுகாப்பு அறையில் வைக்கப்படும் அனைத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்த போலீசார் மற்றும் காவலர்கள் முன்னிலையில் கண்காணிக்கப்படவிருக்கின்றது. இந்த தேர்தலை பொறுத்தவரை சில முக்கியமான விஷயங்களை சொல்லலாம். தேர்தல் ஆணையம் பல ஒரு முன்னேற்பாடான விஷயங்களை ஏற்பாடு செய்திருந்தனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த தேர்தலை வழக்கமாக காலை 7 மணி முதல் 5 மணி வரை மட்டுமே தேர்தல் நடக்கும் நிலையில் இந்த தேர்தல் என்பது கிராமப்புற மக்களுக்கு ஓட்டளிக்க எளிதாக இல்லை என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. இதன் காரணமாக 6 மணி வரை 1 மணி நேரம் கூடுதலாக வழங்கப்பட்டது. இதை தவிர இந்த இடைத்தேர்தல் முழுவதும் உள்ளூர் கேபிள் நிறுவனம் மூலம் 24 மணி நேரம், அதாவது முழுக்க பொதுமக்களுக்கு நேரலையாக ஒளிபரப்பப்பட்டது. இதன் காரணமாக பொதுமக்கள் மிகுந்த அளவில் பயன்பெற்றனர். இதை தவிர ஏற்கனவே சிம் கார்டு, மொபைல் போன் மூலம் இந்த வாக்குப்பதிவை வாக்குச்சாவடி முகவர்கள் அனுப்பிய நிலையில் தற்பொழுது அதுக்கு டேப்லெட் என்கின்ற கையடக்க கணினிகளை அனுப்பியிருந்தனர். இதன் மூலம் உடனுக்குடன் தகவல்கள் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இந்திய தேர்தல் ஆணையருக்கு உடனுக்குடன் கிடைக்கப்பட்டது. இதுபோன்ற பல்வேறு முயற்சிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட விளைவாக இந்த தேர்தல் என்பது நேர்மையாகவும் நியாயமாகவும் விறுவிறுப்பாகவும் நடந்தது என்று கூறலாம். திருச்சியிலும் தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிபரப்பு பாலாவுடன் விஜயகோபால்.